ஸோ அதன் போது எங்களுடைய எதிர்கட்சி எம்பி அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவரை ஒரு தீவிரவாதி என்றும், உங்களுக்கு தெரியும் விவசாய துறையை குழப்புவதற்காக திட்டமிட்ட ரீதியிலே மாவிலாறு என்று நினைக்கிறேன், அதனை ஆற்றின் தண்ணீரை நிப்பாட்டியதாகவும் அதற்காகத்தான் அடிபாடு தொடங்கிய திருகோணமலை பகுதியில் அடிபாடு மீண்டும் தொடங்கியது. உண்மையாகவே அந்த அணையை நிப்பாட்டியதும் அவர்கள் தான், அடிபாடுகளை தொடங்கியதும் அவர்கள் தான். ஆனால் கதைத்து கொண்டிருந்த போது முடிந்த போது நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்தேன் என்றால் சில விடயங்கள் நாங்கள் தெளிவாக பாராளுமன்றத்தில் அந்தந்த நேரங்களில் எதிர்கருத்துக்களை சொல்லுவோம். அது முடிந்த பின்பு சொல்லுவதால் எந்த பிரயோசனம் இல்லை. ஸோ பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து நான் தெளிவாக சொன்னேன். உண்மையிலே 55,000க்கு மேற்பட்ட போராளிகளை ஒரு சமூகம் ஒரு போராட்டத்துக்காக கொடுக்கிறது என்றால் அது வரைக்கும் அந்த வலிகளை அந்த சமூகம் எவ்வளவு தாங்கி இருக்கும் என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 55,000 பேரும் நிலத்திலிருந்து முளைக்கவும் இல்லை, வானத்திலிருந்து குதிக்கவும் இல்லை. ஒவ்வொரு அம்மாக்களின் வயிற்றிலிருந்து தான் அவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள். ஸோ அதை நான் சொல்லி, தேசிய தலைவரை நீங்கள் ஒரு தீவிரவாதி என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அப்படி சொல்லியிருந்தால் ரோகண விஜயவீர அவர்கள் கூட ஒரு தீவிரவாதி